ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை நீ பெற முடியாது. இதுவே இயற்கையின் நியதி. ஏன், நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியில் விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். பணத்தை தவறான வழியில் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் நிம்மதியை தர்ம வழியால் மட்டுமே அடைய முடியும். நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று. ஆகையால் எதிலும் கவனம் தேவை. உன்னை பிடித்து பழகியவர்களை விட உன்னை ஒரு பொழுதுபோக்காய் நினைத்து நடித்து பழகியவர்கள்தான் இங்கு அதிகம். உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது. எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி. பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றுவார்களே தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள். கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பது இல்லை, கல்தான் காணாமல் போகும். அதேபோல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீங்கள் கடலாக இருங்கள். 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். உங்கள் பிரிவு மற்றொருவருக்கு எந்த பாதிப்புமின்றி இயல்பாய் இருக்க முடிந்தால் அப்பிரிவு நிரந்தரமாக இருப்பதே நல்லது. மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணர், அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். நடக்க இருப்பதை கணிக்கவும் இயலாது, நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி செல்கிறாயோ அப்போது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். இதுவரை என்ன நடந்ததோ, இப்போது என்ன நடக்கிறதோ, இனிமேல் என்ன நடக்குமோ அனைத்தும் நன்மைக்கே. நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும், ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப இயலாது. வலி, வேதனை, துக்கம், பிரிவு, இழப்பு விதியின் விளையாட்டு. இப்படி விடையில்லா துயரங்களுக்கு முடிவுதான் என்ன? இதுவும் கடந்து போகும். யாரேனும் உனக்கு துன்பம் கொடுக்கட்டும், பொறுத்துக்கொள். பின்வரும் இன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை மறவாதே. கடந்த காலம், எதிர்காலம் இரண்டும் நம் கைவசத்தில் இல்லாதவை. நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். சிந்தித்து செயலாற்றுங்கள். வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு. வாழ்க்கை வளம் பெறும். விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்துவிட்டால் ரசிக்க மறந்த நீ வெறுக்க தொடங்கி விடுவாய். காத்திரு, கிடைக்கும் தக்க தருணத்தில். தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று. தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இது தவிர குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். கலங்காதே. ஒரு நிமிடம் உன் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு.
உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடிக் கொண்டு இருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. ஓரிடத்தில் இருந்து நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே. முயற்சி செய், பயிற்சி செய். நிராகரிக்க முடியா சக்தியாக எழுந்து நில். உன்னை வீழ்த்த எவனும் இல்லை. இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருப்பின் உன் தேவையறிந்து அது தரப்படும். தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே அங்கு பெரிதாக பேசப்படும். எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணி விடாதே. காய்ந்து உதிர்ந்த இலைத்தான், ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுக்கும். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவரும் உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது. நீ அடிமையாய்த்தான் இருப்பாய், நினைவில் கொள். நாம் நம்முடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ பிறரை பார்த்து பயம் கொள்ளவோ தேவையே இல்லை. பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டு இருப்பார்கள். எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது. சிந்தித்து செயல்படு.